மாலை 6 மணி தொடக்கம் அடுத்த காலை 6 மணி மட்டும் ஊரடங்கு. அப்ப ஊரடங்கு எடுபட்ட பின்பு காலை 6 மணிக்கு பின்பு யாராவது வீட்டிலிருந்து வெளியிலே போனால் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வருவாரோ என்றது வீட்டாருக்கும் தெரியாது, போனவருக்கும் தெரியாது. ஒரு சிலற்ற உடல்கள் வீதி வழியே காணப்பட்டது. அதுல கண் தோண்டப்பட்டு கைகால் வெட்டப்பட்டு அந்த மாதிரியான நிலையில இருந்தது. சுப்பிரமணியம் என்ன செய்தார், ஸ்ட்ரைட்டா ஒரு இடத்துக்கு நேரடியாக ஒரு இடத்துக்கு போறார். அந்த மூலையில போறார். போய் சொல்ல இதை தோட்டினா நீங்க உடம்பு காண்பீர்கள். அப்ப வேலை நடக்குது. நீங்க அந்த இடத்துல இருந்தீங்களா? நான் இருக்கிறேன். அது இந்த பக்கம் இரவில பெரிய இயந்திரங்கள் அங்கே வேலை செய்யற சத்தம் வருகிறது. அதோட புகையும் எழும்பிக் கொண்டு புகமண்டலம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. பத்திரிகை கல்லூரி அதிபராக இருந்து கொண்டுதான் இந்த பணியை நீங்கள் செய்த நீங்கள் இந்த பணியை செய்ய உங்களுக்கு பாதுகாப்பாக அல்லது நீங்க என்ன ஒரு தைரியத்தோட இந்த பணியை நீங்க ஆற்றிருக்கீங்க? சில விழுமியங்கள் எனக்கு மிக முக்கியமான விழுமியங்கள். நீதியும் கஷ்டப்பட்டவருடைய பக்கத்திலே இருக்கிறது, அவர்களுக்காக செயல்படுறது, குரல் கொடுக்கிறது. எனக்கு முக்கியமான என்னுடைய அழைத்தில் உள்ள முக்கியமான விழுமியங்களாக இருந்தது வாழ்க்கையிலேயே சிறுவயது தொடக்கம். இரண்டாவது இந்த ஒடுக்கப்பட்டோருக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றது எல்லா அழைத்தல் பெற்ற எல்லா குருக்களுக்கோ பிஷப்போ எவைக்கும் பாப்பரசரோ எல்லாருக்கும் அந்த அந்த அழைப்பு இருக்குது, கடமை இருக்குது. அது உண்டு. அதனுடைய அந்த கடமையை நான் ஏற்றுக்கொள்ள நான் தயங்க இல்லை. ரெண்டாவது எனக்கு ஒரு தைரியம் இருந்தது. அதாவது சென்ட் பேட்ரிக் கல்லூரி அதிபர் என்றபடியால் அந்த மிக மதிக்கப்பட்ட ஒரு பாடசாலை, தீவு முழுக்க பாடசாலைகளை பற்றி தெரிந்தவர்கள் மத்தியில் மிகவும் மதிப்புக்குரிய பாடசாலையாக இருந்தது. கல்வி, விளையாட்டுத்துறை, ஒழுக்கம், கட்டுப்பாடு இதற்காக அது எனக்கு ஒரு கொஞ்சம் பாதுகாப்பை தரும் என்று நான் நம்பினேன். அதோடு நான் போட்டு இந்த என்னுடைய அழைத்தல் குறித்த பணி அந்த நாட்டில் கொஞ்சம் மரியாதை செய்தார்கள் குருக்களுக்கு, இராணுவத்தினரும். அதுவும் ஒரு கவசம் மாதிரி இருந்தது. மற்றது இந்த பயம் என்றது என்ற அகராதியில் இல்லை. அது எனக்கு தூயாவியார் தந்த துணிவண்டு தான் நான் எப்போதும் அதை சொல்கிறேன். என்னை வழி நடத்தினதும் சிலவேளை என்னத்தை பேச வேணும், என்னத்தை பேசக்கூடாது என்ற அந்த அறிவையும் தந்தது தூயாவியர். அவருடைய வழிநடத்தல் தான் நான் இதை பெற்றது என்றுதான் என்னுடைய நம்பிக்கை. அதோடு தான் செயல்பட்டது. நீங்கள் 92ஆம் ஆண்டு பாடசாலையை பொறுப்படுத்து பிறகு இடம்பெயர்ந்து 96ஆம் ஆண்டு திரும்பி மீளுருவாக்கம் செய்து பாடசாலையை மீளுருவாக்கம் செய்து அது பிறகு மனித உரிமைகள் பணியில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு வந்தீர்கள். கிட்டத்தட்ட 2006 மட்டும் நீங்கள் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டு வந்தீங்க. 2006 பிறகு உங்களை நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. வெளியில் வர்றதுக்கு என்ன காரணம்? இடம்பெயர்வு சொன்னீங்க. ஒருக்கா இல்லை, 2 தரம் ஆணவ சண்டை நடந்த போதும் நாங்கள் இடம்பெயர்ந்தது 2000ஆம் ஆண்டு 2 தரம் நடந்தது. வெளியில் வந்ததன் காரணம் எனக்கு சில அச்சுறுத்தல்கள் இருந்தது. என்னுடைய வேலையின் காரணமாக, இந்த மனித உரிமை வேலையின் காரணமாக. அதோடு சில 1-2 தரம் இராணுவத்தினரையும் கொஞ்சம் எதிர்நோக்க வேண்டியிருந்தது. 2 சம்பவங்களை நான் சொல்லலாம். உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும், கொழும்புத்துறை பிள்ளை உண்டு திடீரென்று பிடிபட்டு கொல்லப்பட்டுட்டது. அப்போ ஃபாதர்ஸ் எல்லாம் சரியான பதட்டப்பட்டிருந்தவ. ஏன்னா அந்த பிள்ளை பாவம், ஒரு ஏழை குடும்பம். இது முழுதிரி விற்று கயிறு திரிச்சு விற்று தான் காசு சேர்த்தது. அந்த காசுல ஒரு மோதிரம் வேண்டி கொண்டு போய் குருநகரில் சஞ்சமேர் கோயிலுக்கிட்ட ஒருவரை கல்யாணம் முடித்த அவரோட அக்காவை கொண்டு போய் இதை காட்டுறதுக்காக போனவ. அதுக்கிடையில் சவகாலி சந்தி தெரியும் தானே, அந்த சவகாலி அந்த மூலையோட சென்ட் பேட்ரிக்ஸ் பீச் ரோடு, அதுக்கு அங்கால ஒரு சின்ன கேம்ப் இருந்தது. அந்த 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 சந்தியில் ஒரு சென்ட்ரி, ஆமிக்காரன் சென்ட்ரிக்கு வருவாங்க. அதில் 2 பிள்ளைகள் கிரனேட் எரிஞ்சதாலே அவன் செத்துட்டார். பொழுது போட்ட நேரம் பின்னேறம். அப்போ பெரிய பதட்டம். அப்போ ஆமிக்கார எல்லாம் போய் ஆக்களை அடிச்சு கழிச்சு கொண்டு வந்து அந்த முத்தத்தில் இருந்தாங்க. தெரியுது, அந்த சின்ன ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி இருக்குது அந்த ராக் ஸ்கூலுக்கு பக்கத்தில். அதில் இருத்தியிருந்தாங்க. பிள்ளை இந்த சத்தம் முதல் இதுகள் எல்லாம் கேள்விப்பட்டு உடனே வெளிக்கிட்டு தாயிட்டு போகிறதுக்கு தமக்கு ஆக்கள் மறைச்சாங்க. எப்போ போகாது, இதுக்கால போகாது என்று. பிள்ளை சொன்னால் நான் இன்றைக்கு போகா விட்டால் அம்மா சேர்த்து போடுவா, எனக்கு ஏதோ நடந்துட்டு போகத்தான் வேணுமெண்டு. அப்போ தகப்பனுடைய அக்காவோட புருஷன் சரி அப்படி ஏன்னா நான் பக்கத்து ரோட்டுகளால் நான் சைக்கிளில் கொண்டு வர பாவம் இராணுவம் வாகனம் ஒன்று மறைச்சு அவரை அடித்து கழிச்சு போட்டு பிள்ளையை தூக்கி ட்ரக்கில் போட்டு இந்த முகாமுக்கு கொண்டு போயிடுச்சு.
சின்ன முகாமுக்கு. அங்க போனால் சனங்களுக்கு குளறி கேட்குது. அங்க ஒரு கான்வென்ட்டும் இருந்தது பக்கத்துல, மற்ற பக்கம். ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ். திருச்சிலுவையா? ஓ! திருச்சியில சபை. சத்தம் குளறி கேட்குது அந்த சனங்கள் சொன்னாங்க. அடுத்த நாள் பேப்பர்ல வருகுது, இந்த பிள்ளை ஏதோ அந்த ட்ரைஷா இருக்குல்லோ ஆட்டோவில் போய்கொண்டிருந்த போது இராணுவர் மறைக்கைக்குள்ள இவர் துவக்கெடுத்தார், அவங்க சுட்டாங்க, அதெல்லாம் இறந்துண்டு பேப்பரில் வந்தது. அப்போ ஒரு ஃபாதர், அந்த புலம்புத்துறை பாரிஷ் ப்ரீஸ்ட் வந்து சொன்னார், ஃபாதர் நடந்த விஷயம் இதுதான், அதாவது உண்மை இல்லை, அவங்க விரட்டுறாங்க, போலீஸ் எல்லாம் விரட்டுது, நீங்கள் இராணுவத்தில் அங்கே இருந்தவங்க போலீஸாக இருக்க வேணும், தாய் சைன் பண்ண வேணும், இவள் ஒரு முழு நேர புலிகளை சேர்ந்ததுண்டு. அப்போ நான் சொன்னேன், உடனடியாக தாயிரை சொல்லுங்க, சைன் பண்ண வேணாம் கடைசி வரைக்கும் உண்டு. அப்போ உடனே அவருக்கு நான் கடிதம் ஒன்று போட்டினான், சுசாந்தா மெண்டேஸ், பிரிகேட் கமாண்டர் ஜாஃப்னா. அதில் சொன்னான், ஒரு குற்றமற்ற ஒரு பிள்ளை கூட இதில் இப்படிப்பட்டு இப்போ அவர் இறந்திருக்கிறாருண்டு. அப்போ அவர் என்ன கூப்பிட்டு முதல்ல என்ன காவல் வச்சுட்டு கண்ணை நேரம் காக்க இருந்து வச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வச்சு குறுக்கு கேள்வி, உமக்கு என்னென்னு தெரியும் இவளுக்கு குற்றம் இல்லையாண்டு. நான் சொன்ன கடிதத்தை வடிவா பாருங்க கமாண்டர், இதில் 4 பந்தி இருக்கு. முதலாவது வந்து ஒரு ஒரு ஒழுங்கு சொல்லு பிரின்சிபல், அதாவது நாங்கள் ஒரு மத சார் ஒரு அமைப்பு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு பந்தி. அடுத்த பந்தியை பாருங்க, அந்த பந்தியில் நான் சொன்னான், இந்த பக்கம் புலிகள், அந்த பக்கம் நீங்கள் மண்டதீவு தீவுக்கம் உங்களுடைய இது ஆர்டிலரி ஷெல் அடிக்கிறீங்க. கூடுதலாக அது வந்து இடைப்பட்டு இருந்த அந்த குருநகர் பிள்ளை மக்களின் குடும்பங்கள் தான் அது விழுந்து இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. அடுத்த பந்தி, 3வது பந்தியை பாருங்க, இவ்வாறும் சொல்லப்படுகின்றது, அதாவது ஒரு குற்றமற்ற ஒரு பிள்ளை, ஒரு இன்னசென்ட் பிள்ளை, ஒரு ஆள் இப்படி பிடிபட்டு அவளும் கொல்லப்பட்டிருக்கிறாள் என்று. கடைசியாக நான் போட்டது, நான் முந்தின போன மாதம் அனுப்பின கடிதத்தின் போன்று இவ்வாறு இங்கு உள்ள மக்கள், அந்த பொதுமக்கள், குருநகர் அந்த பகுதியிலே அடிய வேண்டிக் கொண்டிருக்கிற மக்கள் மீண்டும் மீண்டும் இப்படியாக அவர்களுக்கு இது நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் சமாதான பாதையை விட்டு வேறு பாதையில் தான் போக நேரிடும், அதுபடியால் நடவடிக்கை எடுங்கள் என்று. அவருக்கு அது விளங்க இல்லை. அந்த எலெக்ஷன் வேர் பாவிச்சு நான், ஐயோ கடிதம் கொண்டு இல்லை என்னட்ட இல்லை. அதுக்கு வடிவ பாருங்க, அது ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கு இந்த கடிதத்தில். ஒன்று தகவல் இதான் நடந்துன்னு சொல்றது, நடந்த விஷயங்களை சொல்ற ஒரு பகுதி, 2வது பகுதி. முதலாவது ஒரு பிரின்சிபலை சொல்றேன், ஒழுங்கை சொல்றேன். 3வது பகுதியில் இது என்று சொல்லப்படுகிறது என்று தான் நம்ம சொல்லியிருக்கிறேன். அப்படியே அவர் அது நீங்கள் விசாரிக்க வேண்டியது நீங்கள் அதிகாரிகின்ற வகையில் அதை விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. அது நீங்கள் விசாரிச்சு பாருங்க உண்டு. சரி, கடைசியாக அவர் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு விட்டுட்டார். ஆனால் என்னுடைய இராணுவத்தில் முதல் முறையாக நான் நினைக்கிறேன் ஒரு கருத்தப்புள்ளி விழுந்திருந்தால் அதுதான் அந்த சம்பவமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விடயம் நடந்ததுன்னு சொன்னீங்க. ஓ, அது இந்த ஆனரவு விழுந்ததல்லோ 2000ஆம் ஆண்டு. 2000 ஆண்டு விழுந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் திரும்பி வந்து ஸ்கூல் தொடங்கின அந்த கட்டத்தில் இராணுவம் சரியான படு மோசமாக இருந்தது இந்த மனநிலை. அந்த நேரம் சஞ்சீவனோட இந்து கல்லூரி மாணவன் பின்னேரம் டியூஷனோ என்னத்துக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வழியில் அவனை மறித்து ஒரு சைவ கோயிலுக்கிட்ட மறித்து அடியண்டு அடித்து அவனும் கொல்லப்பட்டுட்டான். கொல்லப்பட்ட உடனடியாக ஹர்த்தால். பள்ளிக்கூட மாணவர்கள் போகல பள்ளிக்கூடத்துக்கு, இந்து கல்வி மாணவர்கள் அவர்களோடு சேர்ந்த மற்ற பாடசாலை மாணவர்களும் போகாமல் விட்டுட்டோம். யூனிவர்சிட்டி கலாசாலை மாணவர்களும் அப்போ யாழ்ப்பாணம் ஸ்தம்பிச்ச மாதிரி தான். அது இவர்களுக்கு மரியாதை இல்லை இராணுவத்தினருக்கு. ஏன்னா அவருடைய நிர்வாகத்தில் தான் கட்டுப்பாடு, நிர்வாகம் அவர்கள் தானே. அப்போ நிர்வாகம் அவர்கள் தான், சிவில் நிர்வாகம் இல்லை அந்த நேரத்தில், இராணுவமயமாக்கப்பட்டது. அப்போ ஒரு இராணுவத்தை நான் நினைக்கிறேன் இந்த இன்டெலிஜென்ஸ் பகுதி, என்னென்னு சொல்கிறது தமிழ், புலனாய்வு பகுதி பொறுப்பாக இருந்த ஜெனரலாக இருக்க வேணும் ஒரு இராணுவ தலைவர், அவர் ஒரு கூட்டம் ஒன்று வைத்தார். அது சுபாஷ் ஹோட்டல் தானே அப்போ இது அவர்களுடைய குவார்ட்டர்ஸ். அங்கே ஒரு அறையில் அப்போ நான் அது போகொண்டு இருக்க இல்லை. ஆனால் ஒரு அந்த இவங்களோட பயங்கரவாத தடை சட்டம்
அந்த புத்தகமும் ஒரு கை பிரசுரம். அதிலே இவர் உண்மையாக ஒரு புலி மாணவர் தான் என்று சொல்லி இராணுவத்தினர் தாங்கள் இருந்த இடங்கள்ல போய் வராளியில கொடுத்து கொண்டிருந்தாங்க. அப்ப அது என்னட்டி ஒரு இது இருந்தது. மிஸ்டர் பரமநாதன் என்ன பிஷப்ஸோட வீட்டில் பிஷப்ஸ் இல்லத்தில் ஆயிரம் இல்லத்தில் கண்டபோது சொன்னார், என்ன ஃபாதர் சொல்றது? நான் சொன்னேன், இதை கொண்டு போங்க. மற்ற இந்த இந்த பயங்கரவாத தடை சட்டத்தையும் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை நான் காட்டி சொன்னேன். இப்படியாக இருக்கிற நிலவரத்தில் எவ்வளவு பயங்கரம் நடக்கிறது, மக்கள் எதிர்பார்க்கணும், அதை சொல்லுங்க உண்டு. இவர்கிட்ட இருக்க இல்லை, அந்த கொப்பி இருக்க. நான் சொன்னேன், சரி நான் டக்குன்னு போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரேன்னுண்டு. அது கொண்டு போய் இந்த பக்கத்தில் ஒரு கடையில் தான் ஜெனரேட்டர் இருந்தது, அங்கே தான் எடுத்துக்கொண்டு வர நேரத்தில் மிஸ்டர் பரமநாதன் போயிட்டு அவர் எனக்கு சொன்னவர், இந்த கொப்பியை ஒரு லாயர் இருந்து நான் எடுக்கலாம். அப்போ இந்த கோர்ட்ஸ் நடந்தது 3ஆம் குறுக்கு தெருவு 4ஆம் குறுக்கு தெருவில் அடைக்கலமாத கோயிலுக்கு பக்கத்தில். அப்போ நான் நினைச்சேன் இவர் அங்கே தான் போயிருப்பார் அந்த லோயர்ட்டை அதை எடுக்கிறதுக்கண்டு. அப்போ நான் அங்கே போனேன். அப்போ என்ன கண்ட உடனே அங்கே உள்ளுக்கு இருந்தாக்கள் வெளியில் வந்தா, என்ன நல்லா தெரியும். அப்போ என்ன வந்து என்ன ஃபாதர் வேணும் அப்படி நான் சொன்னேன், இன்னால் நான் ஒரு மிஸ்டர் பரமநாதன் வந்தவர் ஒன்று. அவர் போய் அந்த லோயர்கிட்ட சொல்லி லோயர் தானே வெளியில் வந்தார். ஃபாதர் வந்து நான் கொடுத்தேன் அந்த கோப்பியை. அவர் அங்கே சுவாஸ் ஹோட்டலுக்கு போயிட்டாருண்டு. அப்போ நான் படம் போனேன், மோட்டர் சைக்கிள் இஞ்சாலும் மறைச்சு வச்சுட்டு ரோட்டை கடந்து அந்த கேட்டுக்கு போனேன். நான் பாதுகாப்பு நிற்கிறது தானே. எனக்கு தெரிஞ்ச சிங்களத்தில் என்ன சொன்னேன், மிஸ்டர் பரமநாதன் அவன் பலாண்டோன்னு அவரை நான் பார்க்க வேணுமெண்டு. எந்த சிங்களம் அவருக்கு விளங்கி இல்லை. பரமநாதன் கேட்டவங்க கேட்ட திறந்து விட்டார். ஏன்னா பெரியாக்களை கூப்பிட்டு, பெரியாக்கள்ண்டு கொஞ்சம் முக்கியமான நாட்கள், அந்த நாட்களில் கொஞ்சம் பெரிய ஆளாக கணிக்கப்பட்ட நான் மிஸ்டர் பரமநாதன் ஆஃப்கோர்ஸ். அப்போ பரமநாதன் சொன்ன, ஃபாதர் நீங்களும் வாங்க ஃபாதர். நான் சொன்னேன், எனக்கு உத்தரவு இல்லையே, ஒரு ஆளை தானே கூப்பிட்டு எங்கள் அமைப்பில் இருந்தண்டு. இல்லை ஃபாதர் நீங்களும் வாங்க. சரி அங்கே போனால் படி செக் பண்ணி விட்டாச்சு. அங்கே போனால் அங்கே இருக்கிற மக்கள், வைஸ் சான்சலர் இருக்கிறார், பல்கலைக்கழக மாணவர் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், இந்து கல்லூரி அதிபர் கூட அங்கே இருக்கிறார். அப்படி கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் அங்கே இருக்கணும். அப்போ நான் பரமநாதனும் ஒரு ஐடியா தான் இருந்தாங்க. அப்போ போலீஸ் எழும்பி சொன்னார், இங்கே எஸ்பி தானே, இங்கே பலாலியோ கேகேசில் இருந்து வந்தவர். அவர் சொல்லி கொண்டு போகிறார், இவர் சூட்டு காயங்களால் தான் இறந்திருக்கிறார். மற்ற சொன்னார், வழக்கமாக இதில் எதுவும் பிழை இருந்தால் முட்டுக்கடிதம் பண்ணாயின்னு எங்களுக்கு வரும், இவர் குற்றவாளி இல்லையாண்டு, ஒரு குற்றமும் இவர் இல்லையாண்டு முட்டுக்கடிதம் பண்ணாயின வரும். இந்த முறை ஒரு தரம் ஒன்றும் எழுதவும் இல்லை. ஏதாவது கூட கருத்து எதுவும் இருந்தால் சொல்லுங்கன்னா, மிஸ்டர் பரமநாதன் இங்கு சரியான பயப்பீதியில் ஆக்கள் பிடிபட்டிருக்கணும். ஃபியர் சைக்கோசிஸ் தான் அவர் பாவிக்கிற சொல்லு இருக்கணும். ஏதாவது நாங்கள் இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு வழிகள் பார்க்க வேணும் என்று சொல்லி போட்டு, இனி ஃபாதர் பெர்னார்ட் பேசுவார்ன்ட்டு அவ்வளோ தான் அவர் சொன்னேன். நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அப்போ நான் துயாவியார் சொன்னேன், என்ன பயங்கரமான சூழல் மண்ணே, அது எனக்கு விளங்கணும். அறை பெரிய அறை இல்லை, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அது அங்கே இந்த கேலியெல்லாம் போட்டுக்கொண்டு அவங்களோட செக்யூரிட்டி ஆக்களும் இருக்கிறாங்க ரைஃபிள்ஸோட. பயங்கரமான சூழல். அது நினைக்கிறேன் அப்படியான சூழலை ஏற்படுத்துறதுக்காகத்தான் ஒரு சைக்கலாஜிக்கல் உளவியல் அவை அப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கணும். அதனால் அந்த தலைமை வகிச்ச அந்த அதாவது ஒரு நல்ல ஒரு மனுஷன், அவர் நினைக்கிறேன் ஒரு பேர்கராக இருக்க போகணும். அப்போ என்னட்டு விட நான் சொன்னேன் எஸ்பிக்கு, நீங்கள் இப்படி சூட்டு காயங்களால் தான் இவர் இறந்திருக்கிறார் என்று மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் சொன்னேன், வேறு தகவல் தாருங்கள் என்னென்ன. இல்லை தனக்கு வேறு தகவல் கொடுக்க அதிகாரம் இல்லை என்று சொன்னார். சொல்லி போட்டு சொன்னார், இவ்வளவுதான் சூட்டு காயங்களால் அவர் இறந்திருப்பார் என்று. அப்போ நான் கொஞ்சம் பொறுங்கோ, இப்படி நடந்தால் என்ன, அந்த மாணவன் பிடிபட்டு நீங்கள் அடியண்டு அடித்து சித்திரவை செய்து அவன் சாகிற கட்டத்தில் நீங்கள் சுட்டிருந்தாலும் அவன் கடைசியாக மூச்சு போனது சுட்டதால தானே, அப்படியும் இருக்கலாம் தானே. அவனுடைய சும்மா சூட்டு காயங்களோட சொன்னதாலே மிச்சம் உண்மையில் எங்களுக்கு தெரியாது. அப்போ அவர் சொன்னார், சரி உங்களுக்கு 2 கிழமை தாரன், 2 வாரம், அதுக்குள்ளே நீங்கள் எதுவும் எழுதுறதா இருந்தால் இது முறைப்பாடு தாரதா இருந்தால் தாருங்க. அதோடு முடிஞ்ச ஒன்றும் அவர் சொல்லிடலாம் போயிட்டதுக்கு. நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து நான் போனான் அந்த கடிதம் எழுதினது. என்னோட சொன்னால், எனக்கு அப்போ அந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போறதுக்கு நிமல்ராஜன் கொல்லப்பட்டாரு. துணிஞ்ச ஒரு படியன் ஆள், உடம்பு சிறிய உடம்பு தான், இந்த மெலிஞ்ச உடம்பு, சரியான ஒரு துணிஞ்ச ஆள். ஃபாதர், நான் இடம்பெயர்வு நாட்களில் இங்கே தான் இருந்தாங்க, அந்த பகுதியில் இருந்தாங்க, உங்களை கூட்டிட்டு போறேன், அந்த இடத்தை தவிர்த்தேன். ஏன்னா அந்த அது கிட்ட நடந்த இடத்துல ஆமை இன்னும் நிற்கிறாங்க. அப்போ அதை தவிர்த்து சுற்றி போகும்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போனால்
வலு ஒழுங்காக ஒரு சின்னார படிக்கிறார கொடுத்துருக்கு. அவர் அந்த சின்ன ஒரு இது ஹெல்ஃபோன் இருந்தது. அதில் அப்ளைட் மேத்ஸ், அட்வான்ஸ் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்று புத்தகங்கள் வச்சு பல நீட்டாக இருந்த அந்த அந்த அறை. அதோட இவரோட காலேஜுக்கு போனேன், இந்து காலேஜுக்கு, இந்து கல்லூரிக்கு. அவருடைய பிரின்சிபலை காண்றதுக்கு, ஐயா இவர் எப்படி ஒழுங்கான பையனான்னு. சரியான ஒழுங்கான பையன். அப்போ நான் அந்த ரெஜிஸ்டர் கொஞ்சம் காட்டுவீங்களான்னா, வலு ஒழுங்காக அந்த பிள்ளை போயிருக்கு பள்ளிக்கூடத்துக்கு. இவர் இங்கே இயக்கத்துக்கு போயிருந்தா இப்படி பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கேல. மிக கட்டிக்காரன். எல்லா பாடங்களையும் முதல்ல எல்லா பாடங்களையும் அதிவியர் சித்தி பெற்றவர், ஏ எடுத்தவர். அதாவது டிஸ்டிங்ஷனுக்கு சமன் என்ன ஏன்றது பாவம். அப்போ சரி, அப்போ நான் இவருக்கு சொன்னேன், நிமல்ராஜுக்கு என்ன வந்தபோது, அப்போ நீர் என்ன கூட்டிகிட்டு போகும் அந்த வீட்டுக்கு. நான் சாட்சியல் ஒரு காரம் ஒன்று தாயை விசாரிக்கணும்னு. அப்போ சொன்னார், பக்கத்தாலேயும் நாங்கள் கூப்பிடலாமண்டு, பக்கத்து வீட்டில் இருந்தாக்கில். அப்போ நான் சொன்னேன், அதை ஒழுங்குபடுத்தி வைக்க சொல்லுங்க வீட்டில். அப்போ நான் அங்கே போயிட்டு கூப்பிட்டேன். அந்த பக்கத்து வீட்டு லேடி வந்தா, எனக்கு நீங்கள் உங்களோட பேர் எனக்கு தேவையில்லை, எனக்கு உண்மைதான் வேணும். இப்படி நடந்தது நீங்கள் கண்டீங்களா? அவர் அடிபட்டதை ஊமுண்டு சொன்னார். அடிச்சு கடைசியாக டக் டக்குன்னு சத்தம் கேட்டது. மற்ற அவங்க உடுப்பையும் கலட்டினவங்க, அந்த பேண்ட்ஸை கலட்ட இல்லையா, ஆனால் அது நீல கலர்ன்னு சொன்னார். அந்த தாய்க்கு இந்த நீல கலர் காண்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்போ நான் தாயிட்ட கேட்டேன், அவ போக சரி நீங்கள் போகலாம். தாயிட்ட கேட்டேன், நீங்கள் சொன்னது உண்மைதானு. அவர் அந்த நீலக்கல உள்ளுடுப்பு தான் போட்டிருந்தவர். அப்போ அதுக்கிடையில் நான் இந்த பக்கத்து வீட்டால் ஜன்னல்கால பார்த்தால நான் அந்த லேடியை கேட்டேன். அந்த முதலும் ஒரு சூடு நடந்த பாருன்னு சொன்னார். கொஞ்ச நேரத்துக்கு முதல் 2 படிகள் வந்தவங்க, அவங்கள பார்த்தவங்க சுட்டவங்க, அங்கே படிங்க தப்பி ஓடிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அது ஒரு 20 நிமிஷம் முதல் அந்த சூட்டு சம்பவத்துக்கும் அந்த சூடுகளுக்கும் இப்போ நடந்த சூட்டுக்கும் வித்தியாசமாக இருந்தாண்டு வித்தியாசம். அப்போ அவர் சொன்னால் அது படபடன்னு கேட்டது முதல் நடந்த 20 நிமிஷத்துக்கு முதல். இப்போ நடந்து டப் டப் டப்னு கேட்டது. அப்போ அது முதல் ரைஃபிள் கிட்ட பிஸ்டல் இனத்தாலேயோ கிட்ட வச்சு சுட்டுருக்குறாங்க. அப்போ இதுகளெல்லாம் நான் எழுதி ஒரு கடிதம் அனுப்பினேன் எஸ்பிக்கு. ஒரு காப்பி நான் நினைக்கிறேன் இங்கே பிரசிடென்ட்டுக்கும் அனுப்ப சொல்லித்தான் ஒழுங்குபடுத்த. சந்திரிகா பண்டாரநாயக்கா அது அனுப்ப சொல்லி எங்களோட மனிதநேய அமைப்புகளின் செயலாளர்கிட்டே அதை கொடுத்தனார். அவையில் இதிலேயே எழுதி கையொப்பமிட்டு கொடுத்தனாங்க. அது கட்டாயம் போயிருக்கோம். அப்போ அதன் பிறகு அப்போ நான் சொன்னேன், இப்போ கோர்ட்டில் கேஸ் அடங்க உண்டு. அது கோர்ட் கேஸில் இருந்து கொஞ்ச நாளையில் எனக்கு தகப்பனட்டு கடிதம் வந்தது, நன்றி ஃபாதர், அவரில் ஒரு குற்றமும் இல்லை என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அது 2வது விஷயம். 2 உங்களுக்கு சிக்கலாக மாறி நினைக்கிறோம். அது அவங்க உடனே அடையாளம் கட்டி வச்சுட்டாங்க. 2006ஆம் ஆண்டு 18ஆம் தேதி, தை மாதம் 18ஆம் தேதி, அது ஒரு புதன்கிழமை, எனக்கு ஒரு இரவு 11 காலுக்கு ஒரு தொலைபேசி அழைத்தல் ஒன்று வந்தது. வெளிநாட்டில் இருந்து, ஐரோப்பாவில் இருந்து, உம்முடைய உயிருக்கு ஆபத்து, உடனடியாக யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியிலே போகும்ண்டு. அடுத்த நாள் எனக்கு அதுக்கிடையில் ஒரு நிறுவனம் ஒன்று உண்டாக்கினான், சமாதானத்துக்கும் மனித உரிமை கலாச்சாரத்துக்குமான நிலையம் உண்டு, சென்டர் ஃபார் பீஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கல்ச்சர். அங்கே எனக்கு வேலைகள் இருந்தது, அதாவது வியாழக்கிழமை. அப்போ நான் அங்கே போகத்தான் வேண்டி இருந்தது. நான் நினச்சேன், அடுத்த நாள் காலையே அந்த பேரியை தொடங்குவாங்க மூமாலையில், புயலுக்கும் இவைக்கு இடையில். அதுக்கு அவங்க தொடங்க முதலே அங்கே போக முடியும், வெளியே போயிட்டேன், திறக்க முதலே போயிட்டேன். ஏன் இது வந்துன்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் இது நடக்கிறதுக்கு 8 நாளுக்கு முதல் 10ஆம் தேதி ஒரு கடிதம் ஒன்று, இமெயில் கடிதம் ஒன்று சர்க்குலேட் பண்ணினான், சிலருக்கு அனுப்பினான். அதுக்கு தலையங்கம் கொடுத்தது SOS ஜாஃப்னா. SOSன்றதையும் தானே, அவசர உதவி, எமர்ஜென்சி ஹெல்ப் தேவை. மந்திகை ஆஸ்பத்திரி கிட்ட ஒரு போஸ்ட் மாஸ்டர் மதிய நேரம் உணவுக்கு போகும்போது, சைக்கிள் போகும்போது சுடுபட்டேன். அவங்க சொன்னாங்க, தச்சிலாக அந்த ரைஃபிள் வச்சிருந்தபடியா தான் தவறுகால தண்டு சுடுபட்டது. மாரிப்பாய் ஒரு வீட்டில் 2-3 பேர் பிடித்து கொல்லப்பட்டவர்கள். அப்புறம் சொன்னார்கள், அங்கு வந்தவர்கள் 2 கொல்லப்பட்டார்கள். அங்கு வந்தவர்கள் ஆங்கிலம், சிங்களம், தமிழ் 3 பேசினவர்கள். வேலையை முடிச்சு சின்னவேலையிலிருந்து இங்கே வரோம். அப்போ பொழுது படிஞ்சிட்டு லைட் எல்லாம் வந்துட்டு, அந்த லைட் சரியான மங்கள் தானே ரோட்ல. நாங்கள் மோட்டர் சைக்கிளில் வரைக்கல. அப்போ வரப்போது பக்கத்தால இந்த C90 சொல்லுவோம், சின்ன பைக், அதுல வந்தவங்களுக்கு சமாந்தரமா வருது. வந்து கொஞ்சம் முந்திக்கொண்டு ஒரு இன்னும் படிவா பாக்குறாங்க. அவரே சின்ன பைக், 3 பேர். ஒரு சொல்றான், இவன் தான் நாள் போடுடா தெரியும் தானே, தலையில போடாது. அப்ப இவன் சொல்றான் திரும்பி, சுவாமி என்ன போடுடா. அப்ப தம்பிக்கு விளங்கி உடனே அவன் பல ஸ்பீடா பண்ண வாங்கிட்டார். நல்ல வேகமா வர, இவன் சின்ன பைக் 3 பேர் ஏற்றி கொண்டு வரலாம்.